வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஓஷோவும் ஒரு கல்லூரி பேராசிரியரும் காரில் பயணம் செஞ்சு போய்கிட்டுருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, நாக்பூர்லேருந்து ஜபல்பூருக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. காரு ரிப்பேர் ஆன உடனே அந்த கூட உட்காந்துருக்கக்கூடிய பேராசிரியர் பதச்சிட்டாரு. என்னங்க இது, கார் ரிப்பேர் ஆகி போச்சு, எப்படி அந்த உரிய நேரத்தில் போய் நம்ம அந்த இடத்துல போய் சேர முடியும், ஜபல்பூருக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னாரு. ஓஷோ சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்க, சிம்போசியத்துக்கு போகிறீங்க, அது நடக்க போகிறதே நாளைக்கு தானே, என்ன பதட்டம், 3 மணி நேரம் ட்ராவலிங்கு, அதுக்குள்ளே காரு ரிப்பேர் பண்ணிடலாம், காரு ரிப்பேர் ஆகலைன்னு கூட வச்சுக்கோங்க, அப்படி ஆக முடியலைன்னா ஒரு கிராம பகுதியில் நின்றுட்டுருக்கோம், இப்போ உடனே கார் ரிப்பேர் ஆகி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த கார் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் அதுக்கு பிறகு ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிறகு தான் கிளம்பி அப்படின்ற சூழல் வரும். இன்கேஸ் முன்னுக்கு மீன் லேட் ஆனால் கூட நோ ப்ராப்ளம், வேறு ஏதாவது வாடகை காரை நம்ம வர வச்சு அதில் ட்ராவல் பண்ணி போகலாம். இல்லைன்னா இப்போ யாராவது காரில் வருவாங்கள்ல, அவங்ககிட்ட லிஃப்ட்டு கேட்டு நம்ம ஏறி போயிடலாம். பதட்டமே வேண்டாம். இப்போ நான் ஏதாவது பதட்டத்தில் இருக்குனான்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் நீங்கள் என்ன எப்படி பார்ப்பீங்களோ டென்ஷனே இல்லாமல் அதேமாதிரி தான் இப்போவும் இருக்கேன். எதுக்கு டென்ஷன் ஆகணும், டென்ஷனே ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எதாவது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். இப்படிப்பட்ட எப்போவுமே லைஃப் ஃபுல்லாகவே ஈஸியாகவே இருக்குமா, எதுவுமே நடக்காமல் இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா, எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்குமா, எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகாமல் இருக்குமா, எல்லாமே கிரியேட் ஆகி அப்படியெல்லாம் இருக்கிறது தானே வாழ்க்கை. மாணவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கணும், எதுக்குமே கலங்கக்கூடாது, எதுக்குமே பதறக்கூடாது, எதுக்குமே அச்சப்படக்கூடாது, துணிச்சலான மனசை கொண்ட மனிதராக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி கொண்ட மனிதர் அப்படின்ற மாதிரி ஆகும். ஆசிரியரே இப்படி இருந்தால் எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உள்ள மாணவர்கள் உங்கள்கிட்ட உருவாகுவாங்க, அதெல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் பாட்டு உட்காருங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஓடும், அதனால் என்ன இருக்குது, நீங்கள் அப்படியே சும்மா உங்களை பற்றி ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டுருங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி திங்க் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் நாளைக்கு என்னென்ன பேச போகிறன்றதை பற்றி திங்க் பண்ணுங்கள், உங்கள் கட்டுரையை பற்றி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஜெக்ட்டுன்ற மாதிரி என்னத்தையாவது எழுதி வச்சுருப்பீங்களே, அந்த எழுதி வச்சுருக்க சப்ஜெக்ட் எடுத்து ஓரளவு அப்படியே படித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு நாளைக்கு எப்படி பேசலாம், மற்றவங்க கைதட்டி பாராட்டுற அளவுக்கு அந்த கருத்தரங்கத்தில் நம்முடைய கருத்தை எப்படி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை ஒரு வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்களேன். ஒரு விஷயம் ப்ரொஃபஸர், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. கார் ரிப்பேர் ஆகி போச்சு, யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை, வாகனங்களே கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. இந்த அரை மணி நேரத்தில் யாராவது ஒரு வாகனமாவது போச்சா சாலையில்? ஒன்றுமே கிடையாது, நம்ம வாகனம் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். அப்படி வரும்போது இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, நமக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், நாமும் சந்தோஷப்படணும். நம்ம 2 பேருமே இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ தனியாக உட்காந்து காருக்குள்ளே உட்காந்து சீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த கவலையில் ஏன் மூழ்கி போய் கிடக்குறீங்க? நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை இன்றே நினைத்து கொண்டு மனதில் நினைத்து துவண்டு கொண்டு எதற்கு தனியாக உட்காந்துருக்கீங்கள? உங்களை பற்றி நினைங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இதுவரை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நினைங்க, எப்படிப்பட்ட நோக்கங்கள் நம்முடைய மனதில் இருக்கின்றன அப்படின்றத நினைங்க, எப்படிப்பட்ட இலக்குகள் நம் மனதில் இருக்கின்றன அப்படிங்க, அப்படிப்பட்ட நோக்கங்களை நாம் நிறைவேற்றி விட்டோமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். எப்படிப்பட்ட பாதைகளில் பயணித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இப்போ தனியாக உட்காந்து சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் யார்? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்திருக்கிறீர்களா, இல்லாட்டி இதுவரை வாழ்க்கையை சரியாக அமைக்கலையா? தவறான பாதைகளில் போய் விட்டோமா, வழி தவறி வந்து விட்டோமா, சரியான பாதையில் தான் நாம் போய் கொண்டிருக்கிறோமா? சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்றால் சரியான பாதையில் பயணிப்பதற்கான வழிகளை எப்படி இனிமேலாவது உண்டாக்கி கொள்வது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிக்கலாம்ல. இந்த காரு ரிப்பேர் ஆகி கிளம்புறது வர தனிமைன்றது எப்படிப்பட்ட விஷயங்க? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் தனிமைன்றது கிடைக்குது சொல்லுங்கள்? தனிமைன்னு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட வரப்பிரசாதம் அது என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இது கிஃப்ட்டு. இந்த 1.5 ஹவர்ஸில் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நினைக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு திட்டமிடலாம், ஃப்யூச்சரில் நடக்க போகிற பல விஷயங்களை கற்பனை பண்ணி அப்படிப்பட்ட காரியங்களை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்றத பற்றி ஆழமாக சிந்தித்து
திட்டமிடலாம், உங்கள் நோட்லேயே எழுதி வைக்கலாம். இதன்படி இனிமேலாவது நாம் நடந்து பல அரிய சாதனைகளை செய்ய வேண்டும். பலரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். இந்த சமுதாயம் பயன்படக்கூடிய அளவிற்கு உன்னதமான காரியங்களை வாழ்க்கையில் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அப்படின்றத பற்றிலாம் இந்த 1.5 ஹவர்ஸில் நீங்கள் நினைக்கலாமே, எவ்வளோ விஷயங்களை திங்க் பண்ணலாம் தெரியுமா? அதனால் இப்படிப்பட்ட தனிமையான சூழல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததற்காக. அதனால் கவலையே படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருங்க, உங்களை பற்றி சிந்திங்க, உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போங்க. கோ இன்சைட் யுவர் பாடி, கோ இன்சைட் யுவர் ஹார்ட், கோ இன்சைட் யுவர் மூளை. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தருணம் உன்னதமான தருணம். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்றதான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட தனிமை சூழல் உங்களுக்கு கிடைத்திருப்பது அப்படின்ற மாதிரி ஓஷோ அந்த கல்லூரி பேராசிரியரிடம் கூறினார். உண்மையாகவே இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். தனிமை அப்படின்றது எப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த உன்னதமான விஷயம் என்பதை நீங்கள் இப்போதாவது உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு கட்டாயம் தெரியும்.